சிறியேன். இப்பெரிய வார்த்தை தனக்கு இயனார் என் இறைவன். ஓதுக நீ என்றபடி ஓதுகிறேன் மனனே. உள்ளபடி சத்தியம் இது உணர்ந்திடுக நமது. தீது முழுதும் தவிர்த்தே சித்தியலாமலைக்க திருவருளாம் அருட்சோதி அப்பன் வரு தருணம். இதுவே என்று உலகம் எளிய விரைந்துரைப்பாய். எல்லோரும் களிப்படைந்து உள்ளிசைந்தேத்து இடவே என்கிற வள்ளற் பெருமானின் வரிகளை நெஞ்சிலே தாங்கி எனது கவியரங்க உரையை தொடங்குகிறேன். வான் கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடும் கால் நற்கருப்பன் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீஞ்சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே என்று மாணிக்க வாசக பெருமானை குறித்து வள்ளலார் எழுதுகிறார். இந்த தமிழர்களுடைய ஆன்மீக மெய்யியல் நெறியில் ஒரு நீண்ட தொடர்ச்சி இருக்கிறது. உருவ வழிபாட்டிலிருந்து விலகி நின்று மக்களை பார்ப்பதன் தொடர்ச்சியை நாம் திருமூலரிடத்திலிருந்து பார்க்கிறோம். அங்கிருந்து கோயிலுக்கு வருகிற தாயுமானவர் எழுதுகிறார், கோயிலுக்கு வெளியிலே இருக்கிற மலர்களை பறிப்பதற்கு கூட நான் அச்சப்படுகிறேன். இறைவனே, அந்த மலரின் ஊடாகவும் நீதானே இருக்கிறாய் என்று எழுதிய தாயுமானவ பெருமானை பார்க்கிறோம். இருக்கின்ற மலரோடும் நீயே இருத்தி யான் இப்பனிமலரை கொய்திடவும் அஞ்சுதும் என்று எழுதினார். அந்த வரிசையில் தான் எங்களது அன்பிற்குரிய குடியாத்தம் குமணன் அவர்களோடு நான் பேசிக்கொண்டு வந்த 11 சித்தர்களுடைய பாடல்கள் இடம்பெறுகின்றன. அதன் நீட்சியாக அந்த செய்திகளை உள்வாங்கிக் கொண்டதால் தான் வாழையடி வாழை என வந்த திருக்கூட்ட மரபில் யான் ஒருவன் அன்றோ என்று வள்ளற் பெருந்தகை சொல்லுகிறார். அன்பிற்குரியவர்களே, ஒரு நாள் விடாமல் இந்த நிகழ்ச்சிகளை நடத்துவது என்பதும் அந்த நிகழ்ச்சிகளை முறைப்படுத்தி வாரம் நம்முடைய வள்ளலார் புனிதன் அவர்களை பாராட்டி எனது வாயுரை வாழ்த்திலே வழங்கியிருக்கிற அந்த வெண்பாவை உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். விளக்காக வாழ்கின்ற ஒளி மனிதன். ஐயாவுடைய பிறந்தநாள் 13/6/1970 தெரிவித்தார். ஜூன் 13 வள்ளல் அருள் வயலின் வாடாத நற்பயிராம் அள்ளி கொடுக்கின்ற அன்புணர்வில் தாய் மனதாம் கள்ளம் கபடமற்ற நெஞ்சுடையோன் வாழ்வினில் வெள்ளி முளைக்கட்டும் வென்று என்று எழுதியிருக்கிறேன். அவருக்கு நமது கைத்தட்டர்களால் ஒரு வாழ்த்துக்களை சொல்லுவோம். அப்படியான வள்ளற் பெருந்தகை இருட்சாதி தத்துவ சாத்திர குப்பைகளை நிலத்திலே எருவாக்கி போட வேண்டும் என்ற அளவுக்கு சிந்தித்தவர். சமகால சமூகத்தில் இருக்கிற குறைபாடுகளை சிந்தித்ததால் தான் மாப்போசி போன்ற அறிஞர்களால் அவர் புரட்சி துறவி என்று அறியப்படுகிறார். அப்படியான செய்திகளோடு நிறுத்தி கொண்டு விட்டாரா என்று பார்த்தால், வெள்ளையர்கள் ஆண்டு கொண்டிருக்கிற அந்த ஆட்சி பரப்பில் இவர்களுடைய ஆட்சி விரைந்து அழிய வேண்டும் என்ற பாடலையும் வள்ளற் பெருந்தகை எழுதுகிறார். அதை மட்டுமே எழுதியதால் புரட்சித்துறை ஆகிவிடவில்லை. கைம்பெண்களுடைய மறுமணம் வரையில் வள்ளற் பெருமான் சிந்தித்திருக்கிறார். இன்னும் இன்றைக்கு இருக்கிற மண்ணிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, வள்ளுவருக்கு கூட காவி உடை உடுத்து விடுகிற அந்த மண்ணில் அவர் வாழ்ந்த காலகட்டத்திலும் காவி என்பதுதான் ஆன்மீகத்தின் அடையாளமாக இருந்தது. ஆனால் அதையும் எதிர்த்து வெள்ளையாடையை உடுத்தி காட்டியவர் வள்ளற் பெருந்தகை. எல்லாவற்றிலும் ஒரு கலக குரலை தனக்குள் தாங்கியிருந்த அந்த வடலூர் வள்ளலாருக்கு அருகிலே இருக்கிற புதுக்குப்பம் என்ற சிற்றூரை சேர்ந்தவன் நான் என்பதை மிகுந்த பணிவோடு அறிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் பெருமையோடு அறிவிக்கிற மேடை இது அல்ல. கைவீசி நடக்கவும் நான் தயங்கினேன் என்று பேசிய ஒரு பெருமானின் நான் இடத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். ஒன்றை சொல்லி நான் கவியரங்கத்தை தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே என்று எழுதுகிறார். ஐயா பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஓமைகள் இல்லாத கவிதைகளே இல்லை என்று குடியாத்தம் குமணன் என்னோடு பயணித்து சொல்லிக்கொண்டே இருப்பார். வள்ளற் பெருந்தகை எழுதுகிறார், அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பெனும் குடில் புகும் அரசே, அன்பெனும் வலைக்குட்பருபரம் பொருளே.
ஒரு பெரிய மலையை நமது கைகளால் பிடித்து விட முடியுமா? அது எந்த பிடியாக இருந்தால் என்றால் அன்பு இருந்தால். அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே என்று எழுதுகிறார். நாம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பாடலை கொஞ்சம் சொற்களை மாற்றி நான் எழுதியிருக்கிறேன். ஏனென்றால் எங்கள் வீட்டில் கடவுளுக்கு படைக்கிற போதெல்லாம் என்னுடைய தாத்தா வடிவேல் ஐயாவும் என்னுடைய பாட்டி தேவனாகி இந்த பாடலைத்தான் பாடுவார்கள். வள்ளலார் நாங்கள் இருந்த கடலூர் முதுநகரில் இருந்த ஒருவருடைய வீட்டுக்கு வந்து சென்றிருக்கிறார். அங்கே ஒன்று குறிப்பு இருக்கிறது. ஒருமையுடன் நினது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமரதம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் என்று வருகிற அந்த பாடலை கொஞ்சம் சொற்களை மாற்றி எனது வினையால் அணையும் பெயர் என்ற நூலில் பசித்தீயை அணைத்தவர் என்ற தலைப்பில் நான் எழுதியிருக்கிற அந்த கவிதையை படித்து கவிஞர்களை அழைக்க இருக்கிறேன். ஒருமையுடன் நினது திரு அருட்பாவை படிப்போரின் எண்ணிக்கை உயர வேண்டும். ஒருமையுடன் நினது திரு அருட்பாவை படிப்போரின் எண்ணிக்கை உயர வேண்டும். பெருமை மிகு உன் படைப்பில் 6ஆம் திருமுறையின் பேரறிவை போற்ற வேண்டும். அருமையாம் சமரச சன்மார்க்க நெறியினில் அண்டமே திரள வேண்டும். கருமைகொள் சிந்தைகள் உன் சோதி அருளாலே களிவெண்மை கொள்ள வேண்டும். கருத்துடன் மனம் ஒன்றி கண்ணீரை துடைக்கின்ற கைகள் பலவாக வேண்டும். கருத்துடன் மனம் ஒன்றி கண்ணீரை துடைக்கின்ற கைகள் பலவாக வேண்டும். வருகின்ற பூசத்தில் சாதியை எருவாக்கி வயலிலே போட வேண்டும். வருகின்ற பூசத்தில் சாதியை எருவாக்கி வயலிலே போட வேண்டும். ஒரு முறையேனும் நாம் வடலூரின் சபையினில் ஒளி உணவு உண்ண வேண்டும். ஒரு முறையேனும் நாம் வடலூரின் சபையினில் ஒளி உணவு உண்ண வேண்டும். உருவாகும் தலைமுறையில் உயிர் நேய பேரன்பு உலகெல்லாம் பரவ வேண்டும் என்ற என் தலைமை கவிதையை நிறைவு செய்து